मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। கொய்யாக்கா ரொம்ப இனிப்பா இருக்குமா? கஷ்டப்பட்டு பறிக்கிற பழம் இனிப்பாதான் இருக்கும். அப்புறம் அந்த பழம் கொய்யாவா இருந்தா அதோட கோவா ஜெல்லியும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? யார் பாதே கொய்யாவை திருடுறது? ஏய் ஜோர்தார், தோட்டக்கார வரான், ஓடிரு. ஏய் கொய்யாக்காவா திருடுற? உன்னை அடிச்சு உன் திருடின கையை உடைக்கிறான் பாரு. கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா இந்த திருட்டு பையனை அடிச்சிட்டு இருக்கேன்? நீங்க இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு பெரிய தப்பு பண்ண இருந்தீங்க. இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு உதவிதான் செய்யறாங்க. கொய்யாக்காவை சாப்பிட்டா? ஆமா, யோசிச்சு பாருங்க. இவங்க கொய்யாவை சாப்பிடுவாங்க, அதை சாப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லுவாங்க உங்களோட கொய்யாக்கா எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு. உங்களுக்கும் நிறைய வியாபாரம் ஆகும்ல. கைவண்டியில எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் கொய்யா சூப்பர் மார்க்கெட் வைப்பீங்க. ஜனங்க உங்களை கொய்யாக்காவின் தலைவர் தலைவர்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் வேணும்னா கூட பறிச்சு கொண்டு போங்க, எல்லாருக்கும் கூட கொடுங்க. நல்லா சாப்பிடுப்பா, இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன சாப்பிடுவீங்க? நான் மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் அவர் உங்களை அடிச்சு கை காலை உடைச்சிருப்பாரு. யார் வெல்கம். உதவி செய்யறவன் தான் நண்பன், பிரச்சனையை கொண்டு வர்றவன் நண்பனே இல்ல. தன்னோட பெருமையை பேசி ஓவரா பந்தா பண்ண கூடாது. என்ன புரிஞ்சுதா? அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா நீ அந்த தோட்டக்காரனை சமாளிச்சிருக்க வேண்டியதானே. உனக்கு என்னமோ திமிரு அதிகமான மாதிரி எனக்கு ஏன் தோணுது? அட, திமிரு பண்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க பிரச்சனையில மாட்டிக்கும் போது அப்ப நான் தானே என் மூளையை பயன்படுத்துறேன். அதுவும் சரிதான். உண்மையிலேயே நீ பெரிய அறிவாளி தான் சிறுசு. ஐ நோ. இப்ப கிளம்புங்க. இன்னும் 3 முதலாளிங்க இருக்காங்க. அவங்க வந்தாங்க, அவங்க கிட்ட இருந்து நான் தான் அவங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கும். பேசாம இத வச்சு நாம ஒரு கேரம் போர்டு வாங்கினா அதை வச்சு நாம 4 பேர் விளையாடலாம். ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுமா? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? இருங்க, நான் போய் ஏதாவது வண்டியை நிறுத்துறேன். ஓய் பணக்கார திமிரா, பாத்து போ. இந்நேரத்துக்கு நான் டிக்கெட் வாங்கி இருப்பேன். உன்னால எதையும் ஒழுங்கா பண்ண முடியாது. தள்ளி போ, நானே நிறுத்திக்கிறேன். என்ன கல்லங்கத்திலே சொல்லிட்டு வந்துட்டியா வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன்னு? இந்த சுங்கிலால் மட்டும் சடன் பிரேக் போடலன்னு வச்சுக்கோ, கதை முடிச்சிருக்கோம். இங்க பாருங்க சார், எங்களோட ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, ரிப்பேர் பண்ணு. அதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறேன். பர்மிஷன் கேட்கல. ப்ளீஸ் எங்களை சிட்டி வரைக்கும் டோ பண்ணி கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். இந்த சுங்கிலால் ஒன்னும் ஊருக்கு இழைச்சவன் கிடையாது. நீங்க சுங்கிலால் இல்ல, மங்கி போன லாலு. நீங்க ஒரு மனுஷனே கிடையாது தெரியுமா? என்ன சொன்ன? அதாவது நீங்க அதிர்ஷ்டமானவர்னு சொன்ன. நாங்க கஞ்சி கேட்டோம், இல்ல கெஞ்சி கேட்டோம், அது நிறைவேறிடுச்சு. அப்படியா? நமக்குள்ள ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்கு, அது அடைக்கப்படாத ஒரு கடன். சொல்ல போனா நீங்க ஒரு தெய்வம். அட போதும்பா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெளியிலே நின்று பாராட்டுவேன். வண்டியை கொண்டு வந்து பின்னாடி கட்டு. பாத்தியா மூளைய? நான் மட்டும் இல்லன்னு வையே, சிட்டி வரைக்கும் இந்த ஸ்கூட்டரை டோ பண்ணிட்டு போக வேண்டி இருந்திருக்கும். என்னதான் தாக எடுத்தாலும் இந்த நாகா சிங் தண்ணிக்காக கெஞ்ச மாட்டான்.
அப்படியா? சரி, ஆமா, அந்த நாகாசிங் யாரு? நான் தான். சரி, ஆளு எங்க சொல்லு. நாலாபுறமும் ஆளுங்களா தான் இருக்காங்க. அட, அந்த வசந்த் எங்கப்பா? வசந்த் அண்ணா, வசந்த் அண்ணா, இங்க ஒருத்தர் உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. இங்க நான் பசிக்குதுன்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? கலக்கறங்களே, என்னதான் தாக எடுத்தாலும் இந்த நாகாசிங் தனிக்காக கெஞ்ச மாட்டான். வசந்த் எங்க மறைஞ்சிருக்கா? ஒழுங்கா சொல்லுங்க, இல்ல கடை மொத்தத்துக்கு நெருப்பு வச்சிருவேன். வேணாம் 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 வேணாம்ப்பா, எங்க கடையை எரிச்சிடாத. அந்த ஆளு எதிர்கடையில மறைஞ்சிருக்கான். என்ன விட்டுடுங்க. குற்றம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது குற்றம் பண்றதுக்கு சமம்தான். அவரை காப்பாத்துறது என் வாழ்க்கையோட வெற்றியா நான் நினைக்கிறேன். போலாம், போய் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம். அதான் நம்ம சிறுசு இருக்காருல, இவர் தன்னுடைய அறிவு மூலியமா வசந்தா எப்படியும் காப்பாத்திடுவாரு. ஆமா, நான் இதை தனியாளாவே பெஸ்டா செய்வேன். இப்ப பாருங்க என்னோட திறமைய. அடடடடடடா, என்ன பண்றீங்க நீங்க? இவ்ளோ பப்ளிக்ல ஒரு ஆளை கிட்னாப் பண்றீங்க. யாராவது போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்க ஜெயிலுக்குள்ள கல்லுதான் உடைக்கணும். பெருசா யோசிங்க, பெருசா. பெரிய சுத்தியில வச்சு பெரிய பெரிய கல்ல உடைக்க வேண்டியதா இருக்கும். என்னதான் தாக எடுத்தாலும் இந்த நாகாசிங் தனிக்காக கெஞ்ச மாட்டான். எனக்கு எதிரா யாரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இவரு கொடுக்கலாம், இந்த அம்மா கொடுக்கலாம், ஏன் நான் கூட தான் கொடுக்கலாம். நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? இப்ப முதல்ல உன் கதையை தான் நான் முடிக்கணும். இங்க பாருங்க சார், நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். உதாரணம் கொடுக்கறவன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் இல்லையா? இவனையும் தூக்கிட்டு போங்க. ஏய் நில்ல நில்ல. பள்ளி அவங்க கூட அவங்களோட இருப்பிடத்துக்கே போயிட்டான். பாத்தீங்களா அவனுடைய மூளைய? அடா, அவன் மூளையாலலாம் அங்க போகல. நாகாசிங் சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்ட போறான். என்ன புரிச்சுதா? என்ன அப்புறமா இருக்காக இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. என்ன பன்னியோட வாசனை வருதா? இல்லம்மா, சமோசாவோட வாசனையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருது. வண்டி அந்த பக்கமா தான் போச்சுமா. சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு, நம்ம அந்த பக்கம் போய் கண்டுபிடிப்போம். சொல்லு சொல்லு, கொள்ளடிச்சிருக்கிற சரக்க எங்க வச்சிருக்க? இல்லன்னா உனக்கே தெரியல, என்னதான் தாக எடுத்தாலும் இந்த நாகாசிங் தண்ணிக்காக கெஞ்ச மாட்டான். தண்ணி தண்ணி தண்ணி. பாஸ், அங்க பாருங்க, அவன் தண்ணி கேக்குறான். ஆமா, இவனா இன்னும் கொத்தவே இல்லையே. ஆனா தண்ணி இல்லையே, இப்ப என்ன பண்றது? பாஸ், இவனை கொத்துங்க. ஏன்னா நீங்க கொத்துனீங்கன்னா அவனுக்கு தாக எடுக்காதுல. நீங்க அவுத்துக்கீரை, நீங்க ஒரு ஒளி, நீங்க ஒரு நெருப்பு. ஓஎஸ். ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு நாகமே இல்ல. என்ன என்ன சொன்ன? நீங்க கிரைம் வேர்ல்டுக்கு ஒரு டிராகன். என்ன மட்டும் விட்டுருங்களேன் ப்ளீஸ். உனக்கு என்ன, நீ பெரிய புத்திசாலி நினைப்பா? நான் உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். உன் நண்பர்களோட திறமையும் உன் திறமையும் நான் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உன் பேச்சுக்கலாம் பயங்கர ஆளு நான் கிடையாது. பன்னி அந்த குடோன்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்கம்மா. அப்படின்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்குமே. அவங்க 3 பேர் என்ன நிச்சயமா காப்பாத்த வருவாங்க. இந்த குடோனையே அடிச்சு உடைச்சிட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. நீ என்னதான் சொன்னாலும் அத நம்புற ஆளு நான் கிடையாது. இப்ப என்ன பண்றதுமா? நாம எப்படி இதுக்குள்ள போறது? ஒரு ஹீரோ எப்பவுமே ஹீரோ என்ட்ரியை தான் கொடுக்கணும். என்ன புரிச்சுதா? என்ன காப்பாத்த வந்துட்டாங்க. வந்துட்டீங்க தான், ஆனா இது ஒன் வே. உங்களால வெளியில போக முடியாது. என்னதான் தாக எடுத்தாலும் தண்ணிக்காக கெஞ்ச மாட்டேன். அப்ப உனக்கு என்ன வேணும்? அட, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப தாகம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அட, எனக்கு தாகம் எடுக்கல, நான் சொல்றேன். அப்படி வேண்டாம்னா சொல்லி என்னதான் பிரயோஜனம்? உனக்கு என்ன குழம்பி போச்சா? இல்ல, இந்த பொருளையே யார் பரப்புனது? அவங்க கிட்ட சொல்லிடுங்க, நான் ரொம்ப தெளிவுதான். ஏன்னா நான் ஒரு டாங்கி. அப்புறம் எப்படி டாங்கி தலையில கொம்பு இருக்காதோ அதே மாதிரி பாம்பு தலையிலயும் கொம்பு இருக்காது. தலையில கொம்பு இருக்கிறவன் நிச்சயமா நாகமா இருக்க முடியாது. அப்புறம் நாகத்தோட விளையாடுறதுங்கிறது இந்த போப்பட்டுக்கு நல்லாவே தெரியும். என்ன புரிஞ்சுதா? டயலாக் பேச வந்தியா இல்ல உன் ஃப்ரெண்டுங்களை காப்பாத்த வந்தியா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டயலாக் தான் பேசிட்டு இருப்பீங்களா இல்ல என்ன காப்பாத்துவீங்களா? எங்களோட உதவி உனக்கு அவசியமா என்ன? உன்னோட அறிவை பயன்படுத்தி அப்புறமா இங்க இருந்து தப்பிச்சுக்க. சாரி காலையில நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். என்ன அவங்க பேசுறத நின்னு வேடிக்கையா பாக்குறீங்க? அடிச்சு கிளிங்க. ஒரு நிமிஷம். ஹேண்ட்ஸ் அப். துப்பாக்கி இருக்கிற மாதிரி காட்டி என்ன பயமுறுத்துறியா? ஜம். அடடா சொன்னா கேளு, முட்டை எதையும் வேஸ்ட் பண்ணிடாத. ஏய் ஓட்டோட சாப்பிடாத, வயிறு வலிக்கும். ஒரு நிமிஷம். இந்த உலகத்தோட பிரச்சனை என்னன்னா உண்மைதான் மிகப்பெரிய உண்மை, பொய் என்பதும் மிகப்பெரிய உண்மை, புரிதல் என்பது தவறான புரிதல், அப்புறம் தவறான புரிதல் தான் நல்ல புரிதல். என புரிஞ்சுதா? இப்படி பஞ்சு சூப்பரா இருந்ததுல, ஆனா எனக்கும் தான் புரியல. அதுக்கு மேல ஜோர்தார் உங்களுக்கு புரிய வைப்பான். ஜோர்தார் உங்களுக்கு நல்லா புரிய வை. எல்லாரையும் பிடிங்க. இந்த கேங்க தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். ஏய் ஊஹூ. என்ன பண்ணி இப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யலையா? அது வேலை செஞ்சது. ஆனா அவர்கிட்டயும் மூளை இருந்துச்சுல, அதனால அவர் என் பேச்சுக்கு மயங்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் என்ன காப்பாத்திட்டீங்க. அடுத்த தடவை யாரையாவது உன் அறிவை பயன்படுத்தி காப்பாத்தினா பெருமைப்பட்டுக்காத, புரியுதா? இந்த விஷயத்த நான் எப்பவும் ஞாபகம் வச்சுப்பேன். You're welcome.